சோழன் பாண்டிக்கிட்ட, டே இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா, பேசாமல் இதையே ஃபைனல் பண்ணிடலாமா? ரேட்டு ஓகே தான். டே உனக்கு வாடகைலாம் ஓகே தானா? ஏன்னா எனக்கு இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. டே எல்லாம் ஓகேடா. இதுக்கு கீழே போனால் கண்டிப்பாக வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும், நல்லா இருக்காது. இதுவே ஓகே நிலா, இந்த மாதிரி ஒரு வீட்டிலையாவது இருக்கணும்டா. சரி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நிலா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. நிலா கிட்ட இப்போவே சொன்னால் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா சர்ப்ரைஸாக தானே பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் எல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கிட்ட கேட்டு ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறமா பண்ணு. அப்படி இல்லை பின்னாடி ஏதாவது பிரச்சனையாடும் பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். சொல்லணும். ஆமாம் ஆமாம், நீ இப்போ பண்ணுற அட்வைஸ்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா உனக்கு தான் வானதி கிட்ட இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. சரி நீ சொல்கிற மாதிரியே முதல்ல நிலாவை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு அவங்க உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு, நிலா கிளம்பு கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு நிலாவை அங்கேயுமே கூட்டிகிட்டு வந்து வீடு முழுக்க சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கா நிலாவும். சோழன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது யார் வீடு? நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நிலா, இது நம்ம வீடு தான். என்ன நம்ம வீடா? ஆமாம் நிலா, நம்ம இங்கே தான் குடி வர போகிறோம். நான் வாடகை எல்லாத்தையுமே பேசிட்டேன். எல்லாமே எனக்கு ஓகே. அப்புறம் பொருள் இல்லைன்னு கவலைப்படாத. நான் கூடிய சீக்கிரம் எல்லா பொருளையுமே வாங்கி போட்டுடுறேன். ஏன் நம்ம இந்த ஃப்ளாட்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உடனடியாக பொருட்கள் வாங்குறதுக்காக இப்போவே ஷோரூம் போயிடலாம். என்ன சோழன், என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக இங்கே நம்ம வரணும்? அதுவும் எதுக்காக புதுசாக பொருள்லாம் வாங்கி இங்கே போடணும்? ஏன் உங்களுக்கு என்ன ஏதாவது லாட்ரி அடிச்சிருச்சா என்ன? இல்லை மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் குழம்புல. நீ ஒரு டிவி கூட வாங்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே உரைச்சிச்சு. அதனால தான் உங்கள் அப்பா முன்னாடி நான் உன்னை நல்லா வாழ வைக்கணும்ல. ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். அதுவும் நம்ம நல்ல பொருளெல்லாம் வாங்கி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். நீ இதுக்கப்புறமா கஷ்டமே பட வேண்டாம். அங்கே வர ஒரு வாஷிங் மிஷின் கூட கிடையாது. துணியெல்லாம் கையில் தான் துவைக்க வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டில் நீ வேலையே செய்யாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, அதே மாதிரி இல்லைனாலும் கொஞ்சமாவது நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்ல. இங்கே பாருங்கள் சோழன், எந்த பொருளும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னைக்காவது நான் சந்தோஷமாக இல்லை கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லை, சொல்லலை. இருந்தாலும் எனக்கே தெரியுதுல்ல, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் அடி முட்டாளாக இருக்கீங்க. என்னால் அந்த குடும்பத்தை விட்டு வேறு எங்கேயும் வர முடியாது. ஏன் நிலா, எனக்காக இங்கே வரமாட்டியா? உங்களுக்காக கண்டிப்பாக வரவே மாட்டேன். நான் உங்களை லவ் பண்ணதுக்கான காரணம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட குணம் மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உங்கள் குடும்பத்து கூடயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என்னடானா நீங்கள் அந்த குடும்பத்தையே என்னை விட்டுட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதை என்னால் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துடுங்க. தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. ஆனால் சோழனும், அப்போது என்ன நிலா, உனக்கு உண்மையாகவே ஒரு வேளை என் குடும்பத்து கூட நான் இல்லைனா என்னை பிடிக்காமையே போயிடுமா? ஆமாம் சோழன், உங்களை பிடிக்காமையே போயிடும். போதுமா? உங்களை ஹர்ட் பண்ணுறதாவே இருந்தாலும் இதுதான் உண்மை. எனக்கு உங்கள் குடும்பத்தையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். ரெண்டு பேரையும் என்னால் பிரித்து கூட பார்க்க முடியாதுன்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. சோழனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நிலா, நீ கொஞ்சம் கோவத்தில் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது எப்படி? என்னை பிடிச்சாலவே என் குடும்பத்தையும் உனக்கு பிடிக்கலாம்? முதல்ல உனக்கு என்ன தானே பிடிக்கணும்? சில்லித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க சோழன். முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க. எங்கேயும் இப்போ கிளம்பி போக போகிறதில்ல. நான் ஏற்கனவே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டேன். எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு தான் வரப்போகிறோம். உங்கள் அப்பா கிட்ட நான் 4 நாளில் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். என்ன உங்கள் அப்பா முன்னாடி அசிங்கப்பட சொல்கிறியா? ஓ, அப்போ இதுதான் வேலை, இதுதான் கதை. சரி, என் அப்பா முன்னாடி நீங்கள் அசிங்கப்படாமல் இருக்கணும், கெத்தாக இருக்கணும்னு நினச்சிங்களே தவிர எனக்கு எது சந்தோஷம் நீங்கள் நினச்சிங்களா? ஏன் சந்தோஷம் இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கிறது தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. என் அப்பா அம்மா முன்னாடி நீங்கள் என்னை நல்லா வச்சுருக்கீங்கன்னு நீங்களாவே காட்டிக்கணும், அவ்வளோதான். ஆனால் நான் உண்மையாகவே நல்லா இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் கவலையே பட போகிறதில்ல. இதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் இருந்தாங்க, எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. அதனால தான் நான் ஒட்டுமொத்தமாக அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு அந்த வீடே வேண்டான்னு அங்கேருந்து இங்கே வந்தேன். ஆனால் இப்போது அதே காரியத்தை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு மேலேயும் என்னை இந்த விஷயத்தில் வற்புறுத்தாதீங்க. அப்புறம் நான் நானாகவே இருக்க மாட்டேன், நடக்கிறதே வேற பார்த்துக்காங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டு கண் கலங்கி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதை பார்த்துட்டு சோழனுக்கும் இந்த பொண்ணுங்களுக்கு தான் என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எல்லாத்தையுமே அவங்களுக்கு தானே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ என்னை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்னு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கா. பட் இது எல்லாத்தையுமே பாண்டியுமே வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா அங்கேருந்து போனதுக்கப்புறமா பாண்டியும் சோழன்கிட்ட, டே என்னடா வருத்தப்படுறியா? ஆமாண்டா வருத்தம் தான். இப்போ என்ன அதுக்கு? சரி விடு, கோவப்படாத, வா போகலாம். எங்கே போகிறது? இதுக்கப்புறமா என்னாலாம் அங்கே வர முடியாது. நான் இருந்தால் இங்கே தான் இருப்பேன். நிலாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தே தீருவேன்.
டே கோவத்தில் இப்படியெல்லாம் முடிவெடுக்காத. அவங்களுக்கே அந்த வீட்டில் இருக்காத சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா அவங்கள வற்புறுத்தணும்? நீ இப்படி மட்டும் பண்ணிட்ட, உனக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்க போகுது? அப்புறம் உன்னை காதலிக்கிற நிலாவே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுன்னு சோழனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.